வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் ஷர்மி என்ற ஒரு பெண்ணை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்த பிரவீன் என்ற வாலிபரை அந்த பெண்ணோட ஷர்மியோட சகோதரரான தினேஷும் அவரின் கூட்டாளிகளான 3 பேரும் சேர்ந்து நேற்று படுகொலை செய்துள்ளனர். நம்ம தொடர்ச்சியா இங்கே சாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் இனவாதத்திற்கு எதிராகவும் அதாவது மக்களுக்கு எதிராக நிலவும் மனுஷனை என்னெல்லாம் எதிர்க்குதோ அதற்கு அத்தனைக்கும் எதிராக நம்ம இங்க பேசிட்டு வரோம். ஏன் சக மனுஷனா மட்டும் பார்க்கணும், மனிதநேயத்தோட பார்க்கணும் அப்படின்ற ஒரு பண்பு மக்கள் கிட்ட வளரும் பொழுது இங்கே சமத்துவமான ஒரு சமூகம் உருவாகும் என்பதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கிதான் இந்த சமூகம் பயணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக இங்கே மதத்தின் பெயரால் அந்த மதத்தை காப்பாற்றுவதற்காக சாதியின் பெயரால் இங்கே மக்கள் கட்டுண்டு கிடக்கிறான். அவன் ஆழ் மனசுல சாதி ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்ம இந்த சாதி, இவன் இன்னொரு சாதி, நானும் அவனும் ஒண்ணு இல்லை, நானும் அவனும் சமம் இல்லை, நான் மேல அவன் கீழே, அதனால அவன் என்கிட்ட வரக்கூடாது, என் குடும்பத்துல ஒருத்தனா அவனை என்னால ஏத்துக்கவே முடியாது, இல்ல அவனை சக மனுஷனாவே என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு சமமான மனுஷனா ஏத்துக்க முடியாது, அவனுக்கான சமமான மரியாதை என்னால கொடுக்க முடியாது. அப்போ நான் மரியாதையே கொடுக்காதப்ப என் வீட்டுல இருக்க ஒரு பெண்ணையோ ஆணையோ அவனுக்கு எப்படி நான் திருமணம் முடித்து கொடுப்பேன் அப்படின்ற ஒரு சாக்கடையான மனநிலை இன்னமும் இந்த சாதிய கட்டமைப்பில் கட்டுண்டு கிடக்குது. அதனாலதான் தொடர்ச்சியா இந்த ஆணவ கொலை நிகழுது. நம்ம ஒவ்வொரு ஆணவ கொலைக்கு பிறகும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நடக்காம இருந்துருச்சா? சரி, நம்ம அதை முடிச்சுக்கலாம். இதை திரும்ப திரும்ப பேசவே வேதனையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் கொலை செய்யப்படும் போது அவனுக்கு பின்னாடி எத்தனை கனவுகள் இருக்கும். ஒரு இளைஞன் கொலை செய்யப்படுறானா அவனுடைய கல்வி, வேலை, ஏன்னா இங்க எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து மேல வந்துகிட்டு இருக்கும். இங்க இருக்க எல்லா இளைஞர்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் தலைமுறையாகத்தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துறதுக்கான ஒரு சூழலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அவன் கொலை செய்யப்படும் பொழுது ஒரு சந்ததி, அதாவது ஒரு தலைமுறையை கொலை செய்யப்படுது, ஒரு தலைமுறையின் வளர்ச்சி கொலை செய்யப்படுது. இது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. அப்போ ஒவ்வொரு தலைமுறையும் நசுக்கி இந்த சாதியவாதமும் மதவாதமும் அடுத்த கட்டத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்க ஒழிஞ்சு அதுல இருந்து இந்த சமத்துவமான சமூகம் முன்னேறுன்னு பார்த்தோன்னா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நாங்க திட்டங்களை போடுறோம், சட்டங்களை வகுக்கிறோம், அதனால கல்வியால முன்னேறிட்டான், படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டான், எல்லாம் மாறிடும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எங்க மாறி இருக்குன்னா மாறல. இன்னமும் மாணவ கொலைகள் மாறி இருக்கா, சாதிய படுகொலைகள் மாறி இருக்கா, சாதிய வன்கொடுமைகள் மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க நலத்திட்டம்லாம் செய்யறோம், ஓகே, பொருளாதார ரீதியா தமிழ்நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்திருக்கோம், சரி, ஜிடிபி உயர்ந்திருக்கு, சரி, எல்லாம் உயர்ந்திருக்கு. இந்த சாதிய வன்கொடுமைகளும் சாதிய படிநிலைகளும் மாறி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறல, வழக்கத்திற்கு மாறாக அதிகரிச்சிருக்கு இந்த தடவை. ஏன் அதற்கான சட்டங்கள் ஏன் ஏற்ற மாட்டீங்க? அதை ஏன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க மாட்டீங்க? இப்போ இந்த ஆட்சியில இருக்கிற இந்த திமுக முட்டுகள்லாம் சில பேர் இருப்பான். அதாவது ஆக்சுவலா உங்க ஆட்சியை குறை சொல்லணும்ன்றதுக்காகவே இதெல்லாம் பேசணும்னு நிறைய பேர் நினைக்கிறேன். இப்ப பாரு திமுக குறை சொல்றீங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சமூக நீதி கட்சின்னு சொல்றீங்க, சாதிய ஒழிப்புன்னு சொல்றீங்க, அதற்கு சில திட்டங்கள் என்னெல்லாம் சொல்றீங்க? ஒருத்தவங்க கல்வியால் உயர்ந்து மேல வரும்பொழுது அவன் உயர்ந்த இடத்துக்கு வந்துருவான், அப்ப இந்த சாதிலாம் மறைஞ்சிரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்கான வேலைகளை நாங்கள் செய்யறோம்னு சொல்றீங்க. நான் ரொம்ப சிம்பிளா திரும்ப திரும்ப கேட்கிறேன். இதை நான் நிறைய தடவை இந்த வாதத்தை முன் வச்சிருக்கேன். ஒருத்தவனுக்கு கல்வி கிடைக்கல, இல்ல அவனால படிக்க முடியல, அவன் மக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவனுக்கு நீங்க கல்வி கொடுங்க, அவனுக்கு ஊட்டி கூட வளங்க, அவனால படிக்கவே முடியல, மென்டலி அவனுக்கு பிரச்சனை, அவனால அந்த அறிவு கூர்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த நாட்டுல வாழ தகுதியற்றவனா? அவன் இந்த ஜனநாயக நாட்டின் குடிமகன் இல்லையா? இந்த அரசு எல்லாருக்குமான அரசு அப்படின்னு மாறுதட்டிக்கிறீங்கல்ல, அந்த எல்லாருக்குமானன்றதுல படிக்காதவனும் உள்ள இருக்கிறான், பாமரனும் உள்ள இருக்கான், படிப்பு ஏறாதவனும் உள்ள இருக்கான். அவனுக்கு படிப்பு ஏறலைங்க, அவனை நீங்க மனுஷனா ஏத்துக்க மாட்டீங்களா? என்னோட கேள்விதான். அவனுக்கு படிப்பு ஏறல, அவன் இந்த சமூகத்துல சமமா அவனை நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்போ உங்களுடைய சட்டங்கள் இதற்கு பயன்படாது. ஒருத்தன் கல்வி பெறணும், அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெறணும், அதனால அவன் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையணும்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்துல கல்வி கிடைக்காதவன், கல்வியை வளர்த்து கொள்ள அறிவில்லாதவனே வச்சுக்கோங்க, உங்க வாசல அப்படியே வச்சுக்கோங்க, ஆனா அவனும் மனுஷன் தான். அவனுக்கு உங்களுக்கு இருக்க அத்தனை உரிமையும் அவனுக்கு இருக்கு. அப்ப அவன் சாதி மறுப்பு செய்ய, திருமணம் செய்ய அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்ப அதை நீங்க எப்படி விரட்ட முடியும்? இதனால வறுமையை ஒழிச்சிருவீங்க, ஓரளவுக்கு அவனோட சமூக அந்தஸ்தை ஒழிச்சிருவீங்க. ஆனா சாதியை ஒழிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சாதியை ஒழிப்பது என்பதற்கு அவன் மனநிலை மாறணும். அவன் மனநிலை மாறினா அவனுக்கு இப்போதைக்கு அவனுக்கு ஒரு சிறு பயமாவது இருக்கா? நம்ம ஒரு சாதிய படுகொலை செஞ்சுட்டு இந்த நாட்டுல நிம்மதியா வாழ முடியாது, அதற்கான தண்டனை கடுமையா இருக்குன்ற ஒரு பயம் இருக்கா? சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்றணும்னு பலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் உங்களால அதை செய்ய முடியல? நாங்க சமூக நீதி அரசுன்னு மாறு தட்டிக்கிறீங்கல்ல,
நாங்கள் சாதியை ஒழிச்சிருவோம், எங்களாலதான் இங்க சாதிய தாக்கம் குறைஞ்சிருக்கெல்லாம் மாறுதட்டிக்கிறீங்கல்ல, ஏன் இந்த சாதியவாதிகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் உங்களால எதிர்க்க முடியல? நான் எல்லா உயர் சாதிக்காரனும் பிடிச்சி ஜெயில போட்டுருங்க. நான் சொல்றோம், கொலை செய்யறவனுக்கு எதிரான கடுமையான தண்டனைகளை கொடுக்கும், சாதிய ஆணவ படுகொலை செய்பவனுக்கு எதிராக கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய சட்டங்களை, சிறப்பு சட்டத்தை ஏன் உங்களால் இயற்ற முடியல? சாதியவாதிகளை பார்த்தா அவ்வளவு பயம், சாதி ஓட்டு போயிடுன்னு அவ்வளவு பயம். ஆனா வாய்க்கிழிய வக்கனையா இங்க தலித்துகளுக்கு எதிராகவும் தலித் மகளை பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசியல் மட்டும் பண்ணிடுறது. இதுக்கு கீழே கொத்தடிமை பூரா இங்க இருக்க கொத்தடிமைங்க பூரா எங்களை மாதிரி ஒரு ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு கிடப்பானுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், நாங்க தான் இடஒதுக்கீட்டுக்காக போராடினோம், இதெல்லாம் பேசுவான். பேசு. ஆனா இங்க கண்ணு முன்னாடி ஒருத்தனை வெட்டி கொள்றான்ல, அந்த சாதியவாதிகளுக்கு எதிராக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதை பாதுகாக்கிறவனே உங்க கட்சிக்காரனா தான் இருக்கான் பாதி பேர். இதுல அதிமுக காரன் எந்த விதத்துல சாரச்சம் இல்லை. அதிமுக காரன் லேசுபட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு காதை மூடிட்டு ஓடிடுவான். ஆனா என்ன உங்களுக்கு அவனுக்குமான வித்தியாசம்னா, அவன் தன்னை புனிதராக வெளில காட்டி கொடுத்தானா அப்படிதான் அவன் ஒத்துக்கிட்டு போயிடுவான். அவன் இதை பத்தி பேசவே மாட்டான், எனக்கு அந்த அறிவே இல்லைன்ட்டு போயிடுவான். ஆனால் நாங்கள் உங்களின் பாதுகாவலன், நாங்கள் அனைவருக்குமான ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள், நாங்கள் ஊர் வேறு சேரி வேறு பார்ப்பதில்லை, எங்க கட்சியில சாதி இல்லை, தீண்டாமை இல்லை, இப்படிலாம் பேசிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே நாங்க கட்சி நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் இந்த ஆணவ படுகொலைக்கெல்லாம் எதிராக எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல், எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையுமே இல்லாம, சாதியவாதிகளை வலிக்காம அடிக்கணும், மின்சாமரம் வீசணும், இல்ல தடவி கொடுக்கணும், மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும், இந்த சாதிய வன்கொடுமைகள் ஒழிஞ்சுடுனா, இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? இது உண்மையாவே முழுக்க இந்த ஆட்சியாளர்களின் பிரச்சனை தான். சென்ற ஆட்சியை விட இந்த ஆட்சியில நாளுக்கு ஒரு சாதிய வன்கொடுமைகள் அதிகமாயிட்டே இருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பாஜக காரணம் சதி. தமிழ்நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க இந்த சதியை செய்யறான். சரி செய்யட்டும், பாஜக காரன் சதி செய்யட்டும், அதிமுக காரன் சதி செய்யட்டும், நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்க, அதற்கு மாற்று நீ என்ன வச்சிருக்க, அதான் நான் கேட்கிறோம். அதற்கான மாற்று உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக நீங்க என்ன மாற்ற செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டனா எந்த பதிலும் கிடையாது. நாங்க கல்வியை கொடுக்குறோம், மருத்துவம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தானா வளர்ந்துரும். அப்போ ஒரு நாளும் சாவரம் செத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சாவரம்லாம் பட்டியல் சமூக மக்கள். உங்க இடைநிலை சாதியில இருக்க உங்க மாவட்ட செயலாளரும் உங்க ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும், அந்த மக்கள் பாதிக்கப்பட்டனா நீங்க இதே மாதிரி வேடிக்கை பார்ப்பீங்களா? உங்க ஊட்டியை பிடிச்சிருவான் வந்து, என் மக்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. இந்த சாதியவாதிகள் உங்களை ஆட்சி நடத்த விட மாட்டான். ஆனால் இங்க கேட்க நாதி இல்லை, கேட்பாரற்ற ஒரு சமூகம் இங்க ஆல்ரெடி ஒடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கறதே இவங்களுக்கு போட்ட பிச்சை. அதான் ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தவங்க சொன்னாரு பாத்தீங்களா, பட்டியல் சமூகத்தை நாங்க போட்ட பிச்சை அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நம்ம போடுறதெல்லாம் இவங்களுக்கு இனாமா போடுறோம் அப்படின்ற ஒரு, நீங்கள் ராஜா மாதிரியும் இங்க இருக்கவெல்லாம் உங்கள் பட்டியல் சமூகம்லாம் உங்களுக்கு அடிமை மாதிரியான மனநிலை இந்த ஆட்சியாளர்கள்ட்ட தொடர்ந்து இருக்கிறதாலதான் இந்த பட்டியல் சமூகம் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் எந்த எதிர்வினை ஆற்றாமல், எந்த நடவடிக்கை எடுக்காமல் கண்ணை கட்டிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கும் பொழுதும் நாங்க உட்காந்து பேசணும், நாங்க கத்தணும், கத்தி ஓஞ்சிருவான், அவன் என்ன பண்ணுவான், அவனால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றதானே. இந்த பாஜக உள்ள வந்துருன்ற ஒரு விஷயம் முடியட்டும். அதற்கப்புறம் பட்டியல் சமூக மக்கள் உங்கள் ஆட்சிக்கும் உங்களை மாதிரியான பச்சோந்திகளுக்கும் பிழைப்புவாதிகளுக்குமான பாடத்தை கற்பிப்பார்கள்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.